அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் என்னைக்கும் உங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதே போல வீடியோவில் பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் செஞ்சேரி ஜெபவீட்டின் சார்பாக இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. சரி, இந்த நாளிலும் கூட நல்ல ஆராதனை செய்தோம். கர்த்தருக்கு முன்பாக சொன்ன மாதிரி அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இயேசு இன்னைக்கு மாறவே மாட்டார். காலங்கள் மாறலாம், மனுஷர்கள் மாறலாம், வார்த்தைகள் மாறலாம். ஆனா நீங்க அழக்கூடாதுன்னா, உங்க நம்பிக்கை உடையக்கூடாதுன்னா இயேசு மேலதான் நீங்க வைக்கணும். அல்லேலூயா. ஒரு சில பேருக்கு சொல்லுவாங்க நம்பிக்கை போச்சு அப்படின்னு. நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் தான் உங்க மேல ஒரு பெரிய அபிப்பிராயம் இருக்கும். நம்பிக்கை உடைஞ்சு போச்சு, நம்பிக்கை போச்சு அப்படின்னா அபிப்பிராயமே இருக்காது. ஆனா இன்னைக்கு இயேசு நமக்கு நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறார். எப்படின்னா, நம்ம முகத்தை எல்லாம் ஆண்டவர் மாம்சத்துல இருந்த இயேசு நம்முடைய முகத்தை காணல. ஆனா ஆவியில இருந்த இயேசு நம்முடைய முகத்தை பார்த்து நம்முடைய பாவங்களுக்காக 2026 முன்னாடி ரத்தம் சிந்திட்டார். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்த அவர் ஆவலாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த பரிசுத்தமான இந்த மாதத்தினுடைய கடைசி ஓய்வு நாள், இந்த ஓய்வு நாள் ஆராதனையில ஒரு முக்கியமான ஒரு 2 காரியத்தை மட்டும் நம்ம தியானித்து நாம் செபிக்க போகிறோம். சரிங்களா? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். கலாத்தியர் 6:7. மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே. இந்த வசனத்துடைய ஆரம்பமே பயங்கரமா திக்கு திக்குன்னு இருக்குது. மோசம் போகாதிருங்கள். இதை சொல்றது யாருன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் பரிசுத்தவானுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தையை கொடுக்கிறார். மோசம் போயிடாதீங்கப்பா, அதாவது வஞ்சிக்கப்பட்டு போயிடாதீங்கப்பா, ஏமாத்தப்பட்டு போயிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லுகிற வார்த்தை தான் இது. இதை எதுக்காக சொல்றாருன்னா, இங்க தெளிவாக வசனம் சொல்லுது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நம்ம எதை விதைக்கிறோமோ அதைதான் மரமா பார்க்க முடியும், செடியா பார்க்க முடியும், பூவா பார்க்க முடியும். வேற ஏதாவது நம்ம தப்பா விதைச்சோம்னா தப்பா தான் பார்க்க முடியும். அதனால இந்த விதைக்கிற விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எதை விதைக்கிறீர்கள்? 2 காரியம் நம்ம வாழ்க்கையில விதைப்போம். அந்த விதைக்கக்கூடிய காரியத்துல நம்ம ரொம்பவும் கவனமா விதைச்சோம் அப்படின்னா கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறார். 2 காரியத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சொல்லும் செயலும் விதைக்கிற விதையா இருக்கு. வாயின் வார்த்தைகளிலும் செயல்பாடுகளிலும் ஆக்டிவிட்டிஸ்லயும் நம்ம ரொம்பவும் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். அதுதான் ஆண்டவருடைய வாழ்க்கையை பாருங்க. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கைய, இயேசு பேச வேண்டிய இடத்துல மட்டும் தான் பேசுவார். பேசக்கூடாத இடத்துல பேசவே மாட்டார். பிலாத்து முன்னாடி இயேசு நிறுத்தி இருக்கிறாங்க. பிலாத்து ஒரு சில கேள்விகள் கேட்கிறாரு, ஆனா இயேசு பேசவே இல்லை, மௌனமா இருக்கிறாரு. பிலாத்து கேட்கிறாரு, நீங்க மௌனமா இருந்த என்ன பிரயோஜனம்? நீங்க ஏதாவது பேசினாதான் நான் உங்களுக்காக ஏதாவது ஒண்ணு செய்ய முடியும். அவர் பேச வேண்டிய காரியத்தை மட்டும்தான் பேசுறாரே தவிர பேசக்கூடாதது அவர் பேசவே இல்லை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. நம்முடைய வாயின் வார்த்தைகளை விதைச்சிடறோம். கோபத்துல ஏகப்பட்ட கோபம் வந்துருது இல்லையா? கோபம் வந்ததுன்னா என்ன பேசுறோம்னு சொல்லுங்களேன், தெரிய மாட்டேங்குது. அதாவது இப்படி போட்டவங்களுக்கும் உச்சக்கட்ட கோபத்துல இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. ஆமே. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்? தப்பு யாரா சொல்லிடுறோம்? தண்ணி அடிக்கிறவங்க மட்டுமே தப்பு சொல்றோம். ஆனா தண்ணியில அதிக போதையில இருக்கிறவங்க கொலை செஞ்சாலும் நான் ஜெயிலியேன்னு சொல்லுவாங்க. எப்படி நடந்ததுன்னே தெரியலன்னு சொல்லுவாங்க. உச்சக்கட்ட கோபத்துல இருக்கிறவங்க கொலை செஞ்சாலும் என்னையே அறியாம செஞ்சுட்டேன்னு சொல்றீங்க. ஆமாவா இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது என்னங்க வித்தியாசம்? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கோபப்படாத.
இந்த கோபம் என்னும் விதை உனக்குள்ள இருக்கக்கூடாது. நிதானம் தேவை. கோபம் ரொம்ப உச்சத்துக்கு ஏறும்போது நீங்க என்ன பேசுறீங்கன்னே தெரியாம பேசிடுவீங்க. உங்க வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தைகளை தான் பிசாசு பிடிச்சுக்குவான், இந்த மனுஷர்கள் பிடிச்சுக்குவாங்க. இன்னைக்கு அதாவது சோசியல் மீடியாஸ்ல ஏதாவது ஒரு தப்பு பண்ணா எங்க இருந்தாலும் கேமரா வியூ எடுத்துடுறாங்க இல்லையா? அந்த கேமரால இருந்து தப்பிக்கவே முடியல. சும்மானாலும் பல்லு விளக்கிட்டு இருப்பாங்க. எங்க இருந்து கேமரா எடுக்கிறாங்கன்னு தெரியாது. இன்னும் கேமரால கேப்சர் பண்ணிடுவாங்க பார்த்தா. அப்படி இருக்கும்போது நீங்களும் நானும் ரொம்பவும் கேர்ஃபுல்லா ஒரு சில விஷயங்களை பேசணும், ஹேண்டில் பண்ணணும். இன்னைக்கு மனுஷனை கெடுக்கிறதே இந்த விதை தான், பேசக்கூடிய வார்த்தை. ரொம்ப கோபமா இருக்கும் போது எரிஞ்சு விழுந்து தேவையில்லாத பேசிட்டு அதுக்கப்புறமா தெரியாம நான் பேசிட்டேன், சாரி, அதனால பிரயோஜனமே இல்லை. அதனால ஆண்டு சொல்றாரு, என் மகனே என் மகனே, உன்னுடைய சொல்லும் உன்னுடைய செயலும் விதைக்கிற விதையா இருக்கிறது, அந்த விதைய பார்த்து விதை அப்படின்னு சொல்லு. பாருங்க, ரெண்டு காரியம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசி கேட்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 8வது வசனம். அநியாயத்தை விதைக்கிறவன் என்ன பண்ணுவானா? வருத்தத்தை அறுப்பான். அநியாயமா நம்ம எதை செய்கிறோமோ நம்ம வாழ்க்கையில, அநியாயம்னு என்னங்க அர்த்தம்? அதனுடைய முழு மீனிங் என்னன்னா, தப்புன்னு தெரியும், தெரிஞ்சும் தப்பு பண்றோம் இல்ல, அதுதான் அநியாயம். தெரியாம தவறு செய்யறது கூட ஓகே, எனக்கு தெரியலைங்க, நிஜமாவே எனக்கு தெரியலங்க, இது தப்புன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றது ஓகே, ஆண்டவர் அதை விட்டுருவாரு. ஆனா அந்த அநியாயம்ங்கிறது, இது தப்பு, நான் இப்படி பேசினா இவங்க அழுவாங்க. ஒரு சில பேரு அழ வைக்கிறதுக்கே பேசுவாங்க. அவ அழுதே ஆகணும். இந்த வார்த்தையை சொன்னா அவ அழுவான், இந்த வார்த்தையை சொன்னா இவன் அழுவான். தெரியும், நல்லாவே ஒடிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு தெரியும். அந்த வார்த்தையை தான் போடுவாங்க. இது அநியாயம். ஆண்டவர் சொல்ற, இது அநியாயம். இந்த அநியாயத்துக்கு என்ன நடக்குமா? நீங்க இதுல பலவீனம் பண்ண வார்த்தையில நீங்க பலவீனம் அடைவீங்கன்னு தெரிஞ்சு நான் உங்களை அந்த வார்த்தையை சொன்னா அழுகுவீங்க. அப்படி அழுகும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் எனக்கு என்ன நடக்குமாமா? வருத்தத்தை அறுப்பேன். அந்த வருத்தம் எப்படி வேணாலும் இருக்கலாம். ரொம்ப கொடூரமான வகையில கர்த்தர் நியாய தீர்ப்பு செய்வார். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை விதைச்சியா அதை அறுப்ப. நீ அழ வச்சியா, நீ 2 மடங்கு அழுவ. நீ தப்புன்னு தெரிஞ்சும் அந்த வார்த்தையினால உங்களை துக்கப்படுத்துறியா, உன்னை துக்கப்படுத்த வேற ஒருவர் இருப்பார்கள். அல்லேலூயா. அவன் வேற ஒருத்தர் டக்குன்னு ஏற்படுத்திடுவாரு, உடனே கொண்டு நடக்காது. ஆனா நாம் அழும்போது அதே மாதிரி இல்ல, அதை விட ரொம்பவும் அழுவோம், அதை விட ரொம்பவும் தாங்காம ஒழிஞ்சு போயிடுவோம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நல்லதை பேசுப்பா, உனக்கு நல்லதே நடக்கும். நல்லது என்ன? உனக்கு நல்லதுதான் நடக்கும். நல்ல காரியத்துக்குள்ள நீ செயல்படு, உனக்கு நல்லதே செய்வார்கள் உன்னை சுற்றி இருக்கிறவங்க. எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தது, அதாவது ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய மனுஷர்களால எனக்கு ஏதாவது துக்கமோ, எனக்கு பிரச்சனை வந்தது அப்படின்னா, நான் ஒண்ணு யோசிப்பேன், நான் யாரையாவது இந்த மாதிரி துக்கப்படுத்தி இருக்கிறேனா அப்படின்னு நான் யோசிப்பேன். ஏன்னா நான் எதை விதைக்கிறேன்னா அதுதான் எனக்கு வரும். நான் யாரையாவது கவலைப்படுத்திருப்பேனா அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். யாரையாவது அசட்டை பண்ணிட்டேன்னா, என்ன இவங்க அசட்டை பண்றாங்க நான் யோசிப்பேன். நிறைய இடத்துல நடந்திருக்குது, அசட்டை செய்யக்கூடிய ஜனங்களை நான் பார்த்திருக்கிறேன். நான் யோசிப்பேன், நான் யாரையா அசட்டை பண்ணிட்டனோ, என்ன இவங்க அசட்டை பண்றாங்களே அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன நான் திருத்திக் கொள்ளுவேன். ஒரு சில இடத்துல நான் திருத்தி இருக்கிறேன். அப்போ நீங்கள் அசட்டை பண்ணப்படுவீர்கள், ஆனால் வேற ஒரு மனுஷரால நீங்கள் யாரையோ ஒருத்தரையோ அசட்டை பண்ணிருக்கிறீங்க. நீங்க அழுகிறீங்கன்னா நீங்க யாரையோ ஒருத்தர் அழ வச்சிருக்கிறீங்க. குறிப்பா உங்க சொந்த வீட்டுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நியாய தீர்ப்பு எங்க இருந்து தொடங்குது? கரெக்டா சொல்லு. சொந்த வீட்டுல இருந்து. எப்படி எப்படி சொல்ற பிரின்சி? சபையில இருந்துதான் நியாய தீர்ப்பு தொடங்குதுன்னு வசனம் சொல்லுது இல்லைங்களா? சபையில இருந்துதான் நியாய தீர்ப்பு தொடங்குது, அது உண்மை.
ஆனா இந்த சபையை ரெண்டு வகையா பார்க்கலாம். ஒண்ணு, இங்க கூடியிருக்கிற திருச்சபை. திருச்சபையிலிருந்து தேவதூதர்கள் நியாய தீர்ப்பை தொடங்குகிற காட்சி எரேமியால நம்ம பார்க்கிறோம், எசேக்கியேல நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்னொரு சபை இருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்முடைய சரீரம் என்னும் சபை. ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? சபைங்கிறாரு. நம்முடைய சரீரம் பரிசுத்தமான சபை அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் நமக்கு அங்கீகாரத்தை கொடுக்கிறார். அப்படி இருக்கும்போது நம்ம எங்க வாழ்றோமோ அங்கதாங்க சபை. உங்க வீடு ஒரு சபையா இருக்கிறது. அப்போ சொந்த குடும்பத்துல இருந்துதான் ஆண்டவர் என்ன செய்யறாருங்க? நியாய தீர்ப்பை ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ உங்க வீட்டுல நீங்க பேசுற வார்த்தைகளில ரொம்பவும் கவனமா இருக்கணும். ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு கணவன், ஒரு மனைவி, 2 பிள்ளைங்க. கணவர் வந்து ஐடி கம்பெனில ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர், மனைவி வந்து ஹவுஸ் ஒய்ஃப், 2 பிள்ளைங்க. அந்த கணவர் என்ன செய்வாராமா, அந்த மனைவியை எப்ப பார்த்தாலும் டீஸ் பண்ணிட்டே இருப்பாராம். இறக்கி இறக்கி பேசுறது. சூப்பர். மட்டம் தட்டாது. இறக்கி பேசுறதுங்கிறது கொஞ்சம் நல்லா தெரியும். மட்டம் தட்டிட்டே இருப்பாங்க. தத்திங்க. அவன் ஒன்னத்துக்கு ஆகாது. அவளுக்கு இல்ல, அவளுக்கு என்ன தெரியும்? மக்கு அது இதுன்னு சொல்லி ஆண்டவர் முட்டாள்னு சொல்லக்கூடாது. வசனத்துல பாத்துக்கிறோமா? வார்த்தையவே சொல்லக்கூடாது. வசனம் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. முட்டாள்னு சொன்னா நீ நெறி நரகத்துக்கு ஒப்பா இருப்பேன்னு சொல்லி வேதம் சொல்லுது. பல காரியம் நடக்குது பாங்க. அப்படி இருக்கும்போது மட்டம் தட்டுற ஒரு கணவன் எப்ப பார்த்தாலும், எங்க போனாலும், அவுட்டிங் போயிருந்தாலும், வெக்கேஷன் டைம்லயும், குறிப்பா ஃபேமிலி கெட் டுகெதர்ல, சர்ச்சுக்குள்ளார, கிறிஸ்டின் ஃபேமிலி தான், சர்ச்சுக்குள்ள, வீட்டுல, பிள்ளைகள், அதுவும் குறிப்பா சொந்த பிள்ளைகளுக்கு முன்னாடி அந்த கணவர் என்ன செய்வாராமா, உனக்கெல்லாம் என்ன தெரியும்? அம்மா நீ அப்படியே செத்துட்டாலும் உங்க அம்மா செய்யறத சாப்பிட்டு சாப்பிட்டு ஐயோ, அதெல்லாம் ஒரு 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 அழகுலதான் அந்த கேலி கிண்டல் தான் இருக்கணும். இதையெல்லாம் கேட்டுட்டு நாளடைவுல பிள்ளைங்க என்ன செய்வாங்க? அதே வார்த்தையை பிள்ளைங்க பேசுவாங்க அம்மாவை. அப்போ கணவர் பேசும்போது பெருசா மனைவிக்கு தெரியாது. பிள்ளைகள் அந்த அதே வார்த்தையை பேசி கிண்டல் பண்ணும் போதுதான் அந்த மனைவிங்கிற ஸ்தானத்துல இருக்கிற பெண் அழுகிறான். அந்த அழுக நிலத்துல விழுந்தோன இதுக்கு யாருக்கு சாபமா மாறுது தெரியுமா? பிள்ளைகளுக்கு அல்ல, பேச வைத்த கணவருக்கு சாபமாய் மாறுகிறது. இது தெரியல. நீங்கள் விதைக்கிற காரியத்தை அறுக்க போகிறீர்கள் தெரியாமையே நிறைய கணவர்மார்கள் இப்படியே தான் மட்டம் தட்டுறது. அவ ஆகாதுங்க, அவ இப்படியே தாங்க உட்கார்ந்து இருப்பா, அவன் நடையே இப்படிதாங்க. ஹல்லேலூயா. அவன் நடையே இப்படிதாங்க, நொண்டி நொண்டி நடந்துகிட்டு, அப்படியே வர சொன்னா அப்படி உருண்டுகிட்டு, ரொம்ப அப்படியே ஸ்லோவா மத மத மதன்னு எது நீ ஏகப்பட்ட வீட்டுல நடக்குதுங்க. ஹல்லேலூயா. ஏகப்பட்ட வீட்டுல நடக்குது தவறு. பிள்ளைங்க முன்னாடி உங்களுடைய சொந்த மனைவியை விட்டு கொடுக்க கூடாது. சொந்த பிள்ளைங்க முன்னாடியே விட்டு கொடுக்க கூடாது. ஆண்டு சொல்ற, நீ விட்டு கொடுக்காத, உனக்காக தான் அந்த மனைவி நான் கொடுத்தேன். இன்னைக்கு நிறைய கணவர்மார்கள் சொந்த பிள்ளைகளுக்கு முன்னாடி மனைவி விட்டு கொடுத்து, வெளியில யாரு முன்னாடி விட்டு கொடுத்து கேலி பண்ற, கிண்டல் பண்றன்ற பேர்ல அவங்க அள வச்சு துக்கம் கொண்டாடி விதைத்து கொண்டிருக்கிற விதை சாதாரண விதை அல்ல, மோசமான ஒரு விதை. இது தவறு. இது கர்த்தருடைய பார்வையில சாபம். இந்த மாதிரிதான் அந்த மனுஷன் எப்ப பார்த்தாலும் மட்டம் தட்டிட்டே இருப்பாரான். இவர் மட்டம் தட்ட ஆரம்பத்துல ஒண்ணும் ஆகல. குழந்தைக்கு முன்னாடி மட்டம் தட்டும் போது, குழந்தைகள் அதை பேசும்போது அந்த மனைவி அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. தனியா உட்காந்து அழுதுட்டே இருப்பாங்களா, என்ன பிள்ளையும் இப்படி பேசுது அப்படின்னு. அங்கதான் அந்த டைம் தான் அந்த நியாய தீர்ப்பு ஸ்டார்ட் ஆகுது. அநியாயம் விதைக்கப்பட்டுருச்சு. ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஆபீஸ்ல இவர் ப்ராஜெக்ட் மேனேஜர்ல, ஹையர் அபிஷியல் இல்ல, 70,000 80,000 வாங்குறாருல கூட. அதாவது இவருக்கு மேல இருக்கக்கூடிய ரீஜனல் ஆபீசர்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, இவருடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஜூனியர்ஸ் முன்னாடி, அதாவது சீனியரை வந்து ஜூனியர் முன்னாடி திட்டினாதான் எப்படி இருக்கும்? அசிங்கமா இருக்கும். அதாவது ஒரு கேள்வி கேட்டக்கூடாது. ஆமே, ஒரு சின்ன கேள்வி, என்னங்க பண்றீங்க அப்படின்னு கேட்டா அவங்க பாக்குற பார்வை எப்படின்னா, முன்னாடி ஏங்க கேக்குறீங்க, தனியா கூட கேளுங்க. ஆனா ஏன்னா இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஜூனியர்ஸ் முன்னாடி தானே பெத்த குழந்தை டீஸ் பண்ணது.
ஊர் வழக்கு முன்னாடி டீஸ் பண்ணாரு, அழ வச்சுட்டாருல்ல. ஆண்டவர் என்ன செஞ்சாரு, உடனடியாவே சட்டையை பிடிச்ச மாதிரி அங்க எல்லாத்து முன்னாடியும் இந்த மனுஷனை பயங்கரமா டீஸ் பண்ணிட்டாங்க. குற்றம் சொல்லி, என்ன ப்ராஜெக்ட் பண்ணிருக்கிறீங்க, ஒண்ணுமே சரியில்லை அப்படின்னு ஃபைல தூக்கி விட்டு வீசிட்டாங்களாம் வெளியில. இதை பார்த்ததும் இவரு ரிசைன் பண்ற அளவுக்கு யோசனை பண்ணிட்டாரு. கேவலப்படுத்திட்டாங்க என்னைய, அசிங்கப்படுத்திட்டாங்க, அத்தனை பேர் முன்னாடி நான் அசிங்கப்பட்டுட்டேன்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி மனம் உடைஞ்சு போய் ஒரு 10 நாள் சரியா சாப்பிடாம தூங்காம சர்ச்சுக்கு போயிருக்கிறாரு. சர்ச்சுக்கு போயிருக்கும் போது என்னைய மாதிரியே ஒரு ஊழியக்காரர் முன்னாடி நின்றுட்டு அங்கி போட்டுட்டு, நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள், இந்த வசனத்தையும் நடத்திருக்கிறார். அந்த விதைக்குரிய அர்த்தத்தை சொல்லும் போதுதான், இந்த மாதிரி ஒரு சாட்சியை சொல்லும் போதுதான் தன்னுடைய தவறை அந்த கணவர் புரிந்து கொண்டாராம். அங்கேயே முழங்கால் படிப்பு மன்னிப்பு கேட்டாராம். ஆண்டவரே, என் மனைவியை நான் குற்றப்படுத்தி, என் மனைவியை கொட்டி 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 எனக்கு கொடுத்த, நீங்க எனக்கு என்னை நம்பி கொடுத்த மனைவிய மட்டம் தட்டுறதுனாலதான் நான் அங்க என்னுடைய ஆபீஸ்ல மட்டம் தட்டப்பட்டிருக்கிறேன். நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவரே. நீங்க நினைக்கலாம் எனக்கு ஞானம் இருக்குது, நான் கரெக்டா கோடிங் போடுவேன், எனக்கு கொடுத்த வேலையை நான் சரியா செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் உங்க வேலையில குறுக்க வந்து நிற்பார். உங்க சொந்த மனைவியை எங்க விட்டு கொடுக்குறீங்களோ, உங்க கணவரை நீங்க எங்க விட்டு கொடுக்குறீங்களோ அங்க நீங்க விட்டு கொடுக்கப்படுவீங்க ஆண்டவரால. எங்கேயுமே யாரையுமே விட்டு கொடுக்காத ஒரு பேச்சு நமக்குள்ள இருக்கணும். அதே மாதிரி பிள்ளைகளும் பெற்றோரை விட்டு கொடுக்க கூடாது. பிள்ளைகள் பெற்றோர் என்ன செய்யறோம், ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடியே திட்டுறோம். ஃப்ரெண்ட்ஸுகளை போன்ல அந்த பக்கம் வச்சுக்கிட்டே என்ன திட்டுறதுன்னா அது கிடையாது, டீஸ் பண்ற மாதிரி பேசுறோம். நம்ம வீட்டுல ஒரு கோழி இருக்குது, இல்ல நாய்க்குட்டி இருக்கு, கொஞ்சம் போது கொஞ்சுவோம், திட்டும் போது எப்படி திட்டுவோம், அதாவது ஏதாவது கோபத்துல வீட்டுக்குள்ள வரும்போது உங்க வீட்டு நாய்க்குட்டி முன்னாடி படுத்திருந்தாலும் இல்ல தொந்தரவு பண்ணாலும் பக்கமா கோபம் வரும்போது டாம சொல்லுவேன், வந்து நிப்பான், கேமரா எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான் பாரு, போயிருந்த பக்கமா நில்லு அப்படியே முடிச்சு பாப்பான். அடப்பாவி, வானா வரணும் போனா வரணும் யோசிச்சு பாப்பேன். என்ன சொன்னாலும் போன வீடியோல கூட நீங்க கேட்டாம பாத்துருக்கலாம். நான்சிக்கு பின்னாடி துரத்தி விட்டுருந்தேன், நகரவே மாட்டேன்ட்டான். நான் திட்டினா அவன் தான் போய் நிற்பான். அப்படி இருக்கும்போது நம் நாய்க்குட்டி எப்படி பேசுறோம், அந்த மாதிரி பெற்றோரை பேசுகிற பிள்ளைகள். நீங்க எதை விதைச்சிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியுமா? இந்த வார்த்தையை தான் விதைச்சிட்டு இருக்கிறீங்க. இதை எப்ப அறுப்பீங்கன்னா, உங்க வயிற்றுல ஒண்ணு வரும் பாருங்க, இதை விட மோசமாய் செயல்படும். நீங்கள் செய்வதை காட்டிலும் 100 மடங்கு செஞ்சீங்களான்னு மேட்டர் கிடையாது. செஞ்சால், முன்கூட்டி நான் சொல்றேன், செஞ்சிருந்தா மாத்திக்கிங்க. தெரியாத வரைக்கும் ஓகே. நான் என்ன சொல்றேன்னா, இது தவறுன்னு உங்களுக்கு தெரியாத வரையிலும் நீங்க தப்பிச்சீங்க. தெரிஞ்சும் நீங்க அப்படின்னீங்கன்னா நீங்களும் அதையே அறுப்பீர்கள். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு. வேற எதுவும் உங்களை கார்னர் பண்ணல ஆண்டவர். புரியுதுங்களா? முகமே வாடி போச்சா? தவறு இல்ல, தெரிந்து கொள்ளுங்க. என்னைக்குமே உங்களுடைய பெற்றோரை உங்க நண்பர்களுக்கு முன்னாடி விட்டு கொடுக்காம நீங்க பழகினாதான் உங்க கணவருக்கு முன்னாடி உங்களுடைய பெற்றோரை நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. இன்னைக்கு நிறைய அதாவது கணவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த புதுசா வர்ற மனுஷன் கணவர்ன்ற பேர்ல வராருல வீட்டுக்குள்ள, மாப்பிள்ளைன்ற பேர்ல சொந்தமா, அதாவது என்ன சொல்றது, மாமா அத்தை மேல ரொம்ப பெரிய மரியாதை வச்சிருப்பாங்க. ஆனா நீங்க விட்டு கொடுத்து பேசும்போது அப்படி பேசும்போது இவளே மதிக்கிறது இல்ல, நம்ம எதுக்கு மதிக்கணும்? அந்த மதிப்பை இழந்து போகும்படி யார் செய்யறோம் சொல்லுங்களேன்? நீங்களும் நானும் தான் செய்யறோம். அல்லேலூயா. என்னைக்குமே அதை நீங்க தெரிந்து கொள்ளணும். சொந்த வீட்டில இருந்து கர்த்தர் நியாய தீர்ப்பை துவக்குகிறார். எனக்கு தெரிந்த ஒரு வீட்டுல இதே சம்பவம் தான். தன்னுடைய கணவர் முன்னாடி அந்த ஒரே பொம்பளை பிள்ளை, செல்லம் கொடுத்து வளர்த்திருக்கிறாங்க. நல்ல செல்வம் படைத்த ஒரு குடும்பம், ஒரே பிள்ளை அப்படிங்கறதுனால எல்லாத்தையும் கொட்டி 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 வாரி வாரி எல்லாம் கொடுத்து வளர்த்துடும் போது அந்த பிள்ளை என்ன பண்ணிடுச்சு, நீங்க தயவு செஞ்சு செல்லம் கொடுக்கறதெல்லாம் மேட்டர் இருக்குது, தயவு கேர்ஃபுல்லா இருங்க. அங்க செல்லம் கொடுத்த போதுதான் என்ன நடந்தது அப்படின்னா, அந்த பொண்ணு மாப்பிள்ளை வந்தோடனே, தன்னுடைய கணவர் வந்தோடனே, அந்த கணவருக்கு முன்னாடியே அப்பாவையும் அம்மாவையும்
குறிப்பா அம்மாவை மதிப்பில்லாம நடத்தும் போது அவங்க கணவரும் அவங்க அம்மாவை மதிக்கல, அதாவது அத்தையை மதிக்கல. கர்த்தர் அடுத்த ஜெனரேஷன் வரும்போது இதே காரியத்தை அந்த பிள்ளைக்கு செய்தார். ஹல்லேலூயா. நம்ம தப்பிக்கவே முடியாதுங்க. நமக்கும் ஒரு நாள் என்ன ஆகும், வயசு ஆகும். புரிஞ்சுக்குங்க. வயது கொஞ்ச நாள் நமக்கும் அப்படியே டவுன் ஆகும். பெரிய வயசுக்குள்ள நம்ம கடந்து போவோம். எல்லாத்துக்கும் நான் சொல்ல முடியுமா, நான் இதே மாதிரி இருந்துருவேன்னு சொல்ல எத்தனை கை தூக்கி போவோம். இதே வயசுல இருந்துக்குங்க, சொல்ல முடியுமா? வயசு நம்மளுக்கும் வரும். அல்லேலூயா. நம்மளும் ஒரு நாள் அவர்களை போலவே மாறுவோம். அந்த டைம்ல தான் ஆண்டவர் கை வைப்பாரு. தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நல்லதை விதைச்சு பழகுங்க. ஒரு மனைவி கணவனை விட்டு கொடுக்க கூடாது, ஒரு கணவன் மனைவியை விட்டு கொடுக்க கூடாது. சொந்த வீட்டுல பிள்ளைகள் பெற்றோரை எங்கேயுமே விட்டு கொடுக்க கூடாது, எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க கூடாது. அல்லேலூயா. அதை நீங்க விதைச்சீங்கன்னா தாங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதுதாங்க நல்ல விதை. ஆண்டவர் சொல்றாரு, உன் சொந்த குடும்பத்துல நீ ஆசீர்வாதத்தை பார்க்கணும், நான் நல்லதை விதைச்சு படு. ஒரு சில வீட்டுல பார்த்தா எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிள்ளைங்க முன்னாடி அதாவது அவங்க கணவர் மனைவியை நடத்துற விதம் ரொம்ப அழகா இருக்கும். ஆக்ட்ரஸ் கூட நீங்க பார்க்கலாம். நிறைய ஃபேமஸா இருக்கிற சூர்யா ஜோதியோட இன்டர்வியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா சொல்லுவாங்க. அவங்க வாங்க போகணும்னு சொல்லுவாங்களாம். அம்மா முன்னாடி அவங்க மனைவியை கூப்பிடுற ஸ்தானம், நீங்க நடத்துகிற ஸ்தானத்துல தாங்க பிள்ளைங்க உங்களை மதிப்பாங்க. நீங்க சரியா நடத்தணும். வாமா சாப்பிட்டியா, அப்பதான் பிள்ளை கேட்கும், அம்மா சாப்பிட்டியாமா. ரொம்ப கவனமா கணவர்மார்கள் நடக்கணும். மனைவிமார்கள் அதே மாதிரி கணவர் வந்தோன்னா, இது எப்பேற்பட்ட கணவரா இருந்தாலும் சரி, நீங்கள் செய்ய வேண்டிய ஸ்தானத்திலிருந்து தவறவே கூடாது. அவங்க உள்ள வந்த உடனே நான் சொன்ன மாதிரி புலம்பாதீங்க, பேசாதீங்க. அவங்களுக்கு என்ன தேவையா, காஃபியா, டீயா, மோரா, என்னவோ அதை கொஞ்சமாவது கொடுத்து பழகுங்க. அதை பார்க்கும் போது பிள்ளைகள் தங்களுடைய கணவருக்கு செய்வார்கள். அல்லேலூயா. அவங்க எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் பரவாயில்லைங்க, என்னை அடிக்கிறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க, இல்ல ரொம்ப மோசமான கணவர் யாரா இருந்தாலும் ஆண்டவருடைய வேதவசனம் சொல்லுது, உன்னுடைய கணவருக்கு நீ கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கொடு. இன்னைக்கு ஒரு வசனத்துல பவுல் எழுதி இருக்கிறாரு, மனைவிமார்கள் கணவனுக்கு போதனையே பண்ணக்கூடாதான். அல்லேலூயா. அதாவது பிரீச் பண்ணாத. இன்னும் ஆழமா சொல்ல போனா என்ன செய்யக்கூடாதாமா, கட்டளைகள் போடக்கூடாது, கமெண்ட் பண்ணாத, இப்படி வா அப்படி வா, இதை செய்ய அதை செய்யன்னு சொல்லி கட்டளை இடக்கூடாது. ஏன், என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஆண் கணவர் புருஷன், அதுக்கும் மேல அந்த ஆண் யாருன்னா தேவனுடைய சாயலுக்கு தேவனுக்கு ஒப்பா இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆதாமுக்காக தான் ஏவாளை கர்த்தர் உருவாக்கினாரே தவிர ஏவாளுக்காக கர்த்தர் ஆதாமை உருவாக்கவில்லை. வசனத்துல தெளிவா பாருங்க. அதனால நாங்க உயர்ந்தவங்க அப்படி சொல்ல வரல. ஒரு சில வீட்டுல டாமினேட்டிங் கேரக்டர்ஸ் இருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? டாமினேட் பண்ணுவாங்க. நான் சொல்றதுதான் நீ கேட்கணும். கணவரைய ஒரு கோடு போட்டு அவங்க கணவர் தாண்ட மாட்டாரு. சொல்லாதுன்னா சொல்லாத. வெளியில நீ சொந்த அம்மா கிட்டயே, உங்க அம்மாட்ட ஏதாவது சொன்னீங்கன்னா நான் வேற மாதிரி செய்வேன். இங்க வீட்டுல 2 நடக்கும். அவரு சொல்றேன், அல்லேலூயா. நம்ம நல்லதை விதைக்க கற்றுக்கொள்ள சொந்த குடும்பத்தில் பழக வேண்டும். அதுதான் மிகுதியான ஆசீர்வாதத்தை உண்டாகும். புரிஞ்சுக்குங்க. எனக்கு தெரிந்த இன்னொரு வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்னன்னா, அவரு கணவர் மனைவி, அவங்களுக்கு 2 குழந்தைகள், 3 குழந்தைகள் இருக்கிறாங்க. அவர் ஒரு போஸ்ட் மாஸ்டர். கவனிங்க, அவர் ஒரு போஸ்ட் மாஸ்டர். அவர் வேலை செய்யற நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மனைவிய பெருசாவே பார்க்க மாட்டாராம். வீட்டுல இருந்து கிளம்பி போகும்போது கூட சொல்ல மாட்டாராம், வரேன்பா அப்படின்னு. பெருசாவே கவனிச்சது இல்லையா. எதை கேட்டாலும் வண்ணு தான் உழுவாராம். இப்படிப்பட்ட ஒருத்தர். காலம் போயிடுச்சு. அவங்க சொல்றாங்க, எங்க வீட்டுல இப்படிதாங்க இருப்பாங்க, எங்களை எல்லாம் மதிச்சதே கிடையாது. ஏதோ காலம் போயிடுச்சு, குழந்தைங்க வந்துருச்சு, குழந்தைகளுக்காக நான் வாழ்றேன். இன்னைக்கு நிறைய பெண்கள் இந்த வார்த்தையை சொல்லி வாழ்றவங்க நான் பார்த்திருக்கிறேன். பிள்ளைக்காக வாழ்றேன் பிரதர். பிள்ளை வந்துருச்சு,
ஒன்னோ ரெண்டோ பிள்ளை வந்துருச்சு, பிள்ளைகளுக்காக வாழ்றேன். அப்ப அந்த பிள்ளைகளும் சரியாகலன்னா எங்கேயும் போய் முட்டிக்குவாங்க? இல்லையா? பிள்ளைகளுக்காக வாழ்ற அம்மாக்கள் பிள்ளைகளும் அள வச்சா அவங்க எங்க போய் நிற்பாங்க? ரொம்பவும் கார்னர் பண்ணி துக்கப்படுத்தி அழ வைக்கிற பிள்ளைகளும் கணவர்மார்களும் இந்த இடத்துல உண்டு. ஆண்டவர் அதான் சொல்றாரு, இப்படி நிறுத்திடாத. உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு, உனக்காக தன்னுடைய படிப்பை விட்டு, ஸ்தானத்தை விட்டு, அழகை விட்டு, எல்லாத்தையும் விட்டு நிக்கும் போது நீ அப்படியே நடுவுல நிறுத்திட்டீனா, அவ்வளவான நிலையில நிறுத்திட்டீனா, நீ கணக்குப்பு வைக்க வேண்டியதா இருக்கும். அபரிமிதமான சாபத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிற நீ குடும்பத்துக்கு. அவரு அப்படிதான் இருப்பாரா? ஆண்டவர் எங்க தெரியுமா கை வச்சாரு? ரிட்டைர்மெண்ட் ஆகி அந்த மனிதருக்கு லைட்டா ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. சரியாயிடுச்சு. ஹார்ட் அட்டாக் வந்து சரி பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. கையும் காலும் செயலிழந்து போயிடுச்சு. செயலிழந்து போனோன்னு அவங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. கூட இருக்க முடியுமா? கணவர் எங்கேயோ அங்கதான் இருக்கணும், வேற வழி இல்லை. அப்ப யார் கூட இருந்தது? சொல்லுங்க பாப்பா. மனைவி. எந்த மனைவியை அப்படின்னு சொன்னார்களோ அந்த மனைவி மூலியமா தான் தேவன் கடைசி நாட்கள்ல இன்னைக்கு வரையிலும் நான் பார்க்கிறேன். இப்ப வரையிலும் 2 பேரும் உயிரோடு இருக்காங்க, நல்லா இருக்கிறாங்க. ஆனா இப்ப வரையிலும் 24 மணி நேரமும் அவங்க தாங்கிதான் படுக்க வைக்கணும், அவங்க தாங்கிதான் எழுப்பி உட்கார வைக்கணும், அவங்கதான் ஊட்டி விடுறாங்க, அவங்கதான் ட்ரெஸ் மாத்தி விடுறாங்க, அவங்கதான் குளிப்பாட்டுறாங்க. ஏன் இதை ஆண்டவர் அந்த மனுஷனுக்கு அனுமதி கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, என்ன விதைக்கிறோமோ அதை அறுக்கும்படி கர்த்தர் விட்டுட்டார். அல்லேலூயா. நான் பொய் சொல்லல. அதனாலதான் நான் சொல்றேன், உங்க சொந்த மனைவிமார்கள்ட்ட ஹாய் ஊயின்னு சொல்லி திட்டாதீங்க, கடினமான வார்த்தைகளை பேசாதீங்க. உங்க சொந்த வீட்டுல இதோ கணவரிடத்துல ஹார்ஷா நடந்துக்காதீங்க, டாமினேட் பண்ணாதீங்க. அதே போல பிள்ளைகள் பெற்றோரிடத்துல மரியாதை குறைவாய் பேசி இதோ மரியாதை குறைவாய் நடத்துகிற சம்பவத்தை முதல்ல நிறுத்தி கொள்ளுங்க. ஏன்னா நீங்க அதேதான் அறுப்பீங்க, அதை விட மோசமா இருப்பீங்க. அல்லேலூயா. இதுதான் நம்ம விதைக்க வேண்டிய முதல் அனுபவம். நல்லதை விதைச்சு பாருங்க, நல்லதை பேசி பாருங்க. அம்மா வாங்கம்மா, அப்பா வாங்கப்பா உட்காருங்க, சொல்லுங்கப்பா. என்ன எவ்வளவு பிஸியா இருந்தாலும், எவ்வளவு டைட்டான சிச்சுவேஷன் உங்க பேங்க்லயோ இல்ல நீங்க ஒர்க் பண்ற இடத்துல பிரஷர் இருந்தாலும், ஒரு நிமிஷம் நீங்க இங்க பேசும்போது அங்க நீங்க காட்டு கத்திதான் ஆகணும் இல்லையா? ஒரு சில இடத்துல மார்க்கெட்டிங்கோ இல்ல ஒரு சில பேர்ட்ட பேசும்போதோ கடினமா நம்ம பேசும்போதுதான் காரியம் நடக்கும். ஆனா வீட்டுக்குள்ள நீங்க கேட்கும் போது என்னப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு பேசுற ஒரு அனுபவம், சொல்லுங்கம்மா அப்படின்ற ஒரு அனுபவத்தை தான் ஆண்டவர் விதைக்க சொல்றாரு. புரியுதுங்களா? இதை விதைத்தால் என்ன நடக்கும் தெரியுமா? மிகுதியாய் ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். உங்களுடைய வாழ்நாள் நீடித்திருக்கும். அந்த வாழ்நாள் முழுவதும் வியாதிக்கு இடம் இல்ல, பலவீனத்துக்கு இடம் இல்ல, உங்க காசு பணத்துக்கு குறைவு இருக்காது. கர்த்தர் சம்பூர்ணமாய் நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் அழகா நடத்துவார். நான் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கிறார். நான் என் மனைவிட்ட அவனை பத்தி சொல்லுவேன். என் ஃப்ரெண்ட, அவங்க அப்பா காலேஜ் படிக்கும் போதே தவறிட்டார். அவங்க அம்மா மட்டும்தான் அவனுக்கு. இன்னைக்கு வரையிலும் அண்ணனும் தம்பியும், அவங்களுக்கு என் ஃப்ரெண்டுக்கு 2 குழந்தை பிறந்துருச்சு. இன்னைக்கு வரையிலும் 4 கார் 3 கார் எனக்கு தெரிஞ்சு கிரீட்டா, பிரீசா, இனோவா. அவன் பிசினஸ் மேன். 3 கார் எடுத்துட்டான். 3 கார் எடுக்கும் போது நான் Facebookல நீங்க ப்ரொஃபைல் நான் சொல்றேன், ஓபன் பண்ணி பாருங்க. இன்ஸ்டாகிராம்லயும் Facebookலயும் மனைவியோ பிள்ளையோ முன்னாடி உட்கார வைக்கல, அம்மாவும் தான் முன்னாடி குறைச்சிருக்கான். அவங்க அதாவது அம்மாமார்களுடைய முகத்தையும் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்கையும் அவங்களுடைய தோற்றத்தையும் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் பிள்ளைகள் எப்படி தாயை நடத்துகிறார்கள், கணவர் எப்படி தன்னுடைய மனைவியை நடத்துகிறார் என்று சொல்லி. நீங்க வெளியில காமிக்கவே வேண்டாம். அல்லேலூயா. அவங்க அம்மா நல்லா புஷ்டியா சந்தோஷமா, வயது ரொம்ப ஆயிடுச்சு. ஆனா நீங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நீங்க முதலிடத்தை கொடுத்து பாருங்க, உங்க கனத்தை நீங்க கொடுத்து பாருங்க, அவங்களை விசாரிச்சு பாருங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய ஸ்தானத்தை கொடுத்து பாருங்க. அவங்க வயது முதிர்ந்தாலும் சுருக்கம் வராது, அவங்க வயது முதிர்ந்தாலும் நட குறையாது, அவங்க வயது முதிர்ந்தாலும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாறாது, அவங்க வயது முதிர்ந்தாலும் தன்னுடைய அழகு மாறாது. அந்த தாயை நான் பாக்குறேன், நினைச்சிட காமிச்சேன் டேப்ல, பாரு நான்சி,
மனைவி 2 பிள்ளை தள்ளிதான் நிக்கிறாங்க. அம்மாவும் அம்மாவும் தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவன் ஏன் வாழ்க்கையில உயர்றான்? என் கூட இருந்தவன் தான் இன்னைக்கு நல்ல உயரத்துக்குள்ள இருக்கிறான். பெரிய பிசினஸ் மேனா இருக்கிறான். 2, 3 பிசினஸ் பண்றான். ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றான். பூரா பக்கமும் வந்து பில்டிங்ஸ் ஆயிட்டு இருக்குது. எல்லா பக்கமும் போட்டோஸ் இருக்கு. எப்படி அப்படின்னா தன் தாய்க்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை அவன் கொடுத்து கொண்டிருக்கிறபடியினால கர்த்தர் அவனை பாதுகாத்து ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவங்க வாழ்க்கையில உங்களால வளர முடியல, ஒரு கம்பெனில இருந்து அடுத்தது அப்கிரேட் உங்களால ஆக முடியலன்னு காரணம் என்ன தெரியுமா? உன் சொந்த வீட்டுல உன் வாயினாலே துக்கப்படுத்தி கொண்டு அடுத்த கம்பெனிக்கு நீ போக முடியாது. சம்பளத்துல உயர்வை நீ காண முடியாது. உன்னுடைய அடுத்த வீட்டுக்குள்ள நீ போறீங்க ஆசீர்வாதத்தை பெற முடியாது. உன் சந்தோஷத்துக்கு இடைஞ்சலா என் தேவன் நிற்பான். அதான் உண்மை. கொஞ்சம் வளர்ந்தோட வார்த்தை மாறி போயிருது. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு நீங்களும் செல்லம் கொடுத்து நடத்திடக்கூடாது. கொடுங்க செல்லம். அவா இவான்னு பேசும்போது பல்ல தட்டிருங்க. இந்த 3 குட்டிஸுக்கு சொல்றேன். இங்க 4 பேர் இருக்கீங்கல்ல, வேற வழியே இல்லை. அடிக்க வேண்டிய நேரத்துல நீங்க அடிக்கலைன்னா நீங்க ஒரு நாள் அழுவீர்கள். ஹல்லேலூயா. அந்த உதட்டுல சுண்ட வேண்டிய நேரத்துல சுண்டாம அப்பாவை பேசும்போது அம்மாவை பேசும்போது அப்பா. வெளிநாட்டுல எல்லாம் பாருங்க, ஏதோ ஒரு வார்த்தை ஷட்டப் நீங்க போட்டு பாருங்க ரீல்ஸ்ல. உண்மையா நடந்த சம்பவம். அவங்க அதாவது கணவர் உட்கார்ந்து இருப்பாரு, மனைவியை பார்த்து ஒரு சின்ன பிள்ளை இந்த மாதிரி ஷட்டப்னு சொல்லிட்டா செருப்பு கட்டிட்டு வந்துருவாரு அடிக்கிறது. என்ன சொன்ன நீ அம்மாவா அப்படின்னு? நான் உங்களை செருப்பு கட்ட சொல்லுங்க, வாயில சுண்டி விடுங்க. பாப்பா போப்பா. என்ன வார்த்தைங்க இது? வா போன்னு யார சொல்லுவா? மாட்ட சொல்லுவாங்க, ஆட்ட சொல்லுவாங்க. இதை நீங்க அழகு பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்பாவை பேசும்போது கண்டிக்கலன்னு அழுவீங்க. வாயில சுண்டி என்னடா வா அப்பாவா வா போங்கிற, வாங்க போங்கன்னு சொல்லு. அதே மாதிரி கணவர் மனைவியை வா போன்னு சொல்லும் போது கண்டிக்கணும். நீங்க கண்டிக்கல அப்படின்னா ஒரு நாள் உங்க பிள்ளைகளுக்காக அழுது 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 தேம்பி ஒரு 4 மூளைக்குள்ள நிக்கும் போது, அவமானப்படும் போது, துக்கப்படும் போது என்னை நினைவு பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு நான் உங்க கூட இருக்க மாட்டேன், ஆனா ஊழியக்காரனை நீங்க நினைவு பார்ப்பீங்க. அன்னைக்கு அவரு சொன்னாரு, சின்ன கொடுங்கம்மா, உங்க பிள்ளைங்க கொடுக்காம யாரும் கொடுக்க போறீங்க, ஆனா சரியான வகையில நடத்துங்க. காலுக்கு கீழே அடிக்க வேண்டிய நேரத்துல அடிச்சுதான் ஆகணும். காய்ச்சல் வந்துருக்கிறத வரட்டும், உசுரா போகுது. ஒரு நாள் தானே காய்ச்சல் வருது. காய்ச்சல் வந்துருங்கிறத எத்தனை நாள் நீங்க பயந்துட்டே இருப்பீங்க. அப்புறம் நாளடைவுல வயசாகும் போது உங்களை கவனிக்க மாட்டாங்க. ஏன் முதியோர்கள் இன்னைக்கு உருவாகுது? நீங்க சரியா விதைக்கல. பிள்ளைகள் வளர்க்கும் போது நீங்க விதைக்கல. தப்புனா தப்புங்கிற போது, அதாவது ஸ்கேல் எடுத்து வாயில மண்டல் அடிக்க சொல்லல, காலில் அடிக்க சொல்றேன். வேதத்துல தெளிவாய் நான் சொல்லல, இயேசு சொல்லுகிறார், பிறம்பை கையாடாதவன் தன் மகனை அகைக்கிறான். இன்னைக்கு அப்பாவுக்கும் பையனுக்கு சண்டை நிறைய வீட்டுல நடக்குது. சட்டை பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னு ஒத்த கையில அதாவது காசை ஒரு கையில பார்த்து அடுத்த செகண்ட் பிள்ளையும் பையனும் பேசுற வார்த்தை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பவும் மோசமா இருக்குது. இன்னைக்கு வரையில நான் வந்து அப்பாவோட டீஸ் பண்ணி பேசுனதே கிடையாதுங்க. தகப்பனாங்க என்னப்பா எங்கேயாச்சும் போன பழனி போகணும்னு யோசிப்பேன். சரி, அவர் ஆசைப்படுறதுக்கு ஒன்றுதான், நம்ம கூட்டிட்டு போயிடலாம் வாரணாசி. நான் இதுவரைக்கும் அந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. ஆனா இந்த காலத்துல ஒரு சம்பளத்தை வாங்கணும்னு அப்படியே அம்மா என்ன சொல்றாங்க, என் பிள்ளைதாங்க எல்லாமே. இல்லைங்க, நீங்க தாங்க எல்லாமே. ஹல்லேலூயா. ஒரு சம்பளமோ 10 சம்பளமோ லட்சமோ அதை உங்க பெற்றோர் இடத்துல கொடுத்து நீங்க வாங்குறது தான் ஆசீர்வாதம். சொல்லி கொடுத்துருக்கிறேன்னா சொல்லி கொடுத்துருக்கிறேன். நாங்க சொல்லி கொடுத்துருக்கிறோம் பிள்ளைங்களுக்கு. இதுதான் ஆசீர்வாதம். நீங்க எடுத்து முதல்ல கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய தசமபாகத்தை எடுத்து வச்சுட்டு அதையும் பெற்றோர் இடத்துல கொடுத்து கனம் பெற்றுக் கொள்ளுங்க. மிகுதியான ஆசீர்வாதம். அவங்க என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? கொடுக்கும்போது தொலைச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. என் பிள்ளை சம்பாதிச்சது. கணவரை விட நீங்க கொடுத்த சம்பாதிக்கல 1 ரூபாய் கூட தொலையாது. என் பிள்ளை சம்பாதிச்சது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு முதல்ல ஷால் போத்துனாங்க. நான் ஊழியத்துல கர்த்தரை அழைத்த போது
பழனி சிஎஸ்ஐ திருச்சபையில என்னை பிரசங்கம் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த சிஎஸ்ஐ திருச்சபையில என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி, என்னுடைய தாத்தா என்னுடைய ஊழியக்காரர் தாத்தா முன்னாடி உட்கார்ந்துருக்கிறாங்க உயிரோடு இருக்கும்போது. எவ்வளவு பெரிய கனம் தெரியுமா எனக்கு. ப்ரௌடான ஒரு செஷன். தாத்தா முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க, எங்க அப்பா எங்க அம்மா எல்லாரும் இருக்கிறாங்க. என்னை முன்னாடி கூப்பிட்டு முதல்ல ஷால் எனக்கு போத்தும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. எங்க அம்மா அந்த ஷால பீரோக்குள்ள ஒதுக்கி யாருக்கும் தெரியாம பதுக்கி வச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் நான் பார்த்தேன் இந்த ஷால உள்ள வச்சு. அப்புறம் யோசிச்சேன், எவ்வளவு பெரிய கனம். ஹல்லேலூயா. அவங்க தன்னுடைய கணவரை விட எனக்கு போத்துற முதல் ஷால கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிட்டாங்க. நம்ம என்ன செய்யறோம்? தயவு செய்து இன்னைக்கு நான் அழுகுறேன் அப்படின்னா எங்க அம்மா நல்லதை விதைச்சனாலதான் அழுகுறேன். செல்லம் கொடுக்க வேண்டிய நேரத்துல செல்லம் கொடுத்தாங்க, கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிச்சாங்க, அதனாலதான் அழுகுறேன். நீங்க அழுக நீங்க அழுதுறாதீங்க. ஹல்லேலூயா. செல்லம் கொடுத்தே பழக்கி கெடுத்துறாதீங்க. கெடுத்து இருக்கிறீங்க பிள்ளைகளை. நீங்கள் விதைப்பதை தான் அறுப்பீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசியா ஒரு காரியம், இரண்டாவது விதை. இது நம்ம சொந்த வீட்டுல செய்யக்கூடிய செயல்பாடுகள், பேச்சும் செயலும். இரண்டாவது ஒரு காரியம் பிரசங்கி 5ஆம் அதிகாரத்துல 4, 5, 6. பிரசங்கி 5ஆம் அதிகாரம். தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடனும் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். உன் மாமிசத்தை பாவத்திற்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. அது புத்தி பிசக்கினால் செய்தது என்று தூதருக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளில் கிரியைகளை அளிப்பானே. இன்னைக்கு இரண்டாவது ஒரு விதை, கர்த்தருக்குன்னு சொல்லி வாய் திறந்து ஏதாவது ஒண்ணு சொல்லியிருந்தீங்கன்னா அதை நிறைவேற்றிடணும். ஹல்லேலூயா. ஒரு சில குழந்தைகள் பிறக்கும் போது பிரச்சனையோடு பிறக்கும். உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஒரு வேண்டுதல் பண்ணிடுவோம். ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும் போது உடனே நம்ம, ஆண்டவரே என் பிள்ளைக்கு சுகத்தை கொடுத்தீங்கன்னா இந்த வயசுல என் பிள்ளையை நான் கூட்டிட்டு வந்து சாட்சி சொல்லுவேன். அது ஒரு வகையான பொருத்தனையின் வேண்டுதல். இன்னும் ஒரு சில பேரு, உமக்காக நான் கொடுக்குற ஆண்டவரை, என் குழந்தையை காப்பாத்தி கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி பொருத்தனை வேண்டுதல் பண்ணுவோம். நாம் எதை வேண்டினோமோ அதை செய்ய தவறவே கூடாது. ஆமென். நான் சொல்லல, வசனத்தில் தெளிவாய் சொல்லுகிறது. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செய்ய தாமதியாதே. தவறுறதுங்கிறது நான் சொல்றேன். ஆனா அவங்க வசனம் என்ன சொல்லுது? தாமதமே பண்ணக்கூடாதாம். பொருத்தனை மட்டும். நீங்க பொருத்தனை பண்ணாம இருந்தீங்கன்னா ஓகே, பொருத்தனை பண்ணி நீங்க மறக்கவே கூடாது. தாமதம் இல்லாம நிறைவேற்றணும். ஒரு சில பேர் கல்யாணத்துக்காக பொருத்தனை பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வேற அவங்களால தன்னுடைய பொருத்தனை பண்ணும் போதும் கரெக்டா பொருத்தனை பண்ணணுங்க. ஏன்னா பொருத்தனை ஜெபம் நீங்க செய்யும் போது என்ன நடக்கும் தெரியுமா? இயேசு கிறிஸ்து நீங்க ஜெபிக்கும் போது முன்னாடி நிப்பாரு. ரெண்டாவது ஒரு தேவதூதன் ஒரு பெரிய ஒரு புத்தக சுருள வசனத்துல இருக்கு. புத்தக சுருள வைத்து நீங்கள் என்ன பொருத்தனை சொல்லுகிறீர்களோ அதை ஒரு வார்த்தை பிழை இல்லாம எழுதுவாங்களாம். எழுதி வச்சு மேல பாப்பாங்களாம் ஸ்டேட்மெண்ட். ஹல்லேலூயா. வந்துச்சா? இல்ல, ஸ்டேட்மெண்ட், அதாவது ஸ்டேட்மெண்ட் காப்பீஸ் இருக்குல்ல, அது அழியவே அழியாது, மேல இருக்கும். அதனாலதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செய்வதெல்லாம் வாய்க்காமே போயிடும். வீட்டுல சமாதான குறைவு, வீட்டுல பொருளாதார பிரச்சனை, வியாதி, பலவீனம், பயம், நாசம், மோசம். ஏன் அப்படின்னா இங்க வசனத்தை தெளிவா சொல்லுது, இதோ நீ தாமதம் பண்ணும் போது நான் தெரியாம பண்ணிட்டேன். அந்த வசனம் பாருங்க, 6வது வசனம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாதே. அது புத்தி பிசக்கினால் செய்தது என்று தூதர்களுக்கு முன்ன சொல்லாதே. நான் சொன்ன மாதிரி தூதர்கள் இருப்பாங்க நீங்க பொருத்தனை பண்ணும் போது. ஆண்டவராக இயேசு மட்டும் இல்ல. அப்போ பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். புத்தி பிசப்பினாலே அப்படி சொல்லிடாதுன்னு சொல்லி வசனம் சொல்லல. என்ன அர்த்தம் சொல்லுங்களேன்?
தெரிஞ்ச அர்த்தத்தை சொல்லுங்க பார்ப்போம். முடிச்சிடலாம். அவ்வளவுதான், முடிச்சுட்டேன். தெரியாம சொல்லிட்டேங்க, எனக்கு புத்திக்கு இது என்ன பண்றேன்னு தெரியலீங்க அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு வசனத்துல எழுதியிருக்கு. அப்படி சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அங்க வசனத்தை தேவைப்பட்டிருக்கு, தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியைகளை அழிப்பானேன், அழித்து விடுவாராம். பொருத்தன ஜபத்துக்கு மட்டும் பயங்கரமான ஒரு பலன் உண்டு. நீங்க பொருத்தனை பண்ணிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருவார். அண்ணாள் பொருத்தனை பண்ணினா, ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுங்க, உமக்கு கொடுக்குறேன். ஆண்டவர் கொடுத்தாரா? அவ திருப்பி கொடுக்கும் போது என்ன செஞ்சாரு? இன்னும் நிறைய குழந்தைகளை என் ஆண்டவர் கொடுத்தார். நீங்க கொடுக்கும் போது திரும்ப பெற்றுக் கொள்வீங்க 1000 மடங்கு. ஆனா அது தெரியாமையே நீங்க என்ன பண்ணிடுறீங்க? ஆண்டவருக்கு பொருத்தனை செய்யும் போது சரியான பொருத்தனையை செலுத்துவது கிடையாது. யோசிக்கணும். ஒரு பொருத்தனை பண்றீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்னா, கணவன் மனைவி ஒன்னா உட்கார்ந்து, ஏங்க இதை பொருத்தனை பண்ணலாமா, பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்கன்னா, குடும்பத்துக்காக, ஒரு சொந்த வீட்டுக்காக நீங்க பொருத்தனை ஜெபம் பண்றீங்கன்னா, பிள்ளைகளையும் உட்கார வச்சு, ஏப்பா எல்லாம் உட்கார்ந்து கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் உட்கார வச்சு நீங்க பொருத்தனை ஜெபத்தை பேசணும். இந்த மாதிரி பொருத்தனை பண்ணலாமா, இத்தனை நாளுக்குள்ள ஆண்டவர் வீட்டை கட்டி கொடுத்தா ஆண்டவருக்கு இதை செய்யலாம், ஆண்டவருக்கு இதை கொடுக்கலாம், குடும்பமா சேர்ந்து சாட்சி சொல்லி சாட்சியா நிக்கலாம். கேட்டுக்குங்க தயவு செஞ்சு. ஒரு சில வீட்டுல பொருத்தனை பண்ணிருப்பாங்க, என்ன தெரியுங்களா, ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்திருப்பீரானால் அந்த வீட்டுல நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே செழிப்போங்கிற வார்த்தையின்படி அந்த வீட்டுல நாங்க தினமும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை எமோஷனலா எடுக்கிற முடியும், தினமும் ஜெபிக்கணும் தான். ஆனா தினமும் நாங்க குடும்பமா ஜெபம் பண்ணுவோம், மாதத்துல உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். கேட்காமையே மனைவி வேண்டிக்கிறது. ஹல்லேலூயா. கேட்காமே வேண்டிக்கிட்டாதான் பிரச்சனை வந்துருது. கணவர் ஒரு சில நாள் வருவாங்க, பிசினஸ் மேனா தான் வரமாட்டாங்க, வேலையில தாமதம் ஏற்படும். இப்படி வேண்டிட்டு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வீட்டை கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டுல நீங்க குடும்ப ஜெபத்தையோ இல்ல உபவாச ஜெபத்தையோ சரியா வேண்டினபடி செய்யல அப்படின்னா அவ்வளவுதான் முடிஞ்சது. அங்க போய் உட்கார்ந்து, ஆண்டவரே நான் தெரியாம வேண்டிட்டேன் ஆண்டவரே, என் கணவர் இப்படி ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு, என் பிள்ளை ஒத்துழைக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னீங்கன்னா யாருக்கு தண்டனை விழுகும் சொல்லுங்களேன்? பொருத்தனை பண்ணவங்களுக்கு தான் பிரச்சனை வரும். பொருத்தனை பண்ணப்பட்ட நபர்களுக்கு பிரச்சனை வராது. பொருத்தனை யார் செய்தார்களோ அவர்களுக்கு பிரச்சனை பயங்கரமா இருக்கும். சமாதான குறைவு, வியாதி, பலவீனம், அடுக்கடுக்கா பிரச்சனை. பொருத்தனை செய்தவர்களுக்கு ஐயோ தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்லிட்டா முடிஞ்சது. அதுதான் பேசணும். தயவு செஞ்சு கர்த்தருக்கு நான் ஒரு காரியத்தை கொடுக்கிறேன், செய்யறேன், நான் போய் சாட்சி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, தயவு செஞ்சு எதை வேண்டினீர்களோ, வாயிலிருந்து எந்த வார்த்தையை வெளியே விட்டீங்களோ அதை முதல்ல நிறைவேற்றிருங்க, தாமதம் இல்லாம. அதை தாமதிக்கும் போது இதோ நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய ஆசீர்வாதத்தை. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? இது 2வது விதை. இதை நான் அதிகமா சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பொருத்தனை ஜெபத்துக்கு மிகுதியான பவர் இருக்குதுங்க. தயவு செய்து 2 விதையில நீங்க சரியா விதைக்க கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா ஆண்டு சொல்றாரு, நீ எதை விதைக்கிறியோ அதைதான் இருப்ப. முதல்ல சொந்த குடும்பத்துல நல்லதை பேசி, நல்லதை பார்த்து, நல்லதை செஞ்சு விதைங்க. 2வது கர்த்தருக்குன்னு சொல்லி பொருத்தனை ஜெபத்தை பேசினாலோ, பொருத்தனை ஜெபத்தை நீங்க வேண்டினாலோ, இல்ல வாயில வார்த்தைகளை சொன்னாலோ, ஒரு சில சகோதரி ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஒரு சில டைம் நான் கூட சொல்லியிருக்கேன்ல உங்ககிட்ட, ஞாபகம் இருக்கான்னு தெரியல, பொருத்தனை ஜெபம் பண்ணுங்க, பொருத்தனை பண்ணிருக்கேங்க, சொல்லாதீங்க. சொல்லிருக்கேன்னா சொல்லாதீங்க. ஏன்னா நீங்க பேசுறது தேவாலயம். கர்த்தரிடத்துல 24 மணி நேரம் வீட்டு இருக்கிறார். அவருடைய செவி திறந்து இருக்கிறது. நீங்க உங்களுக்குள்ள இருக்கணும். ஏன் நான் சாதாரண மனுஷன், எனக்கு முன்னாடி ஆண்டவருக்கு இதை நான் செய்வேன் கொடுப்பேன்னு சொல்லிட்டா கர்த்தர் பதிவிட்டு கொள்ளுவார். அதை செய்யணும்னா யாருக்கு பிரச்சனை? உங்களுக்கு தான் பிரச்சனை. அதனாலதான் நான் சொன்னேன், சிஸ்டர் நிறைய பேர் தவறு செஞ்சிருவீங்க. அந்த ஆண்டவருக்கு கொடுக்கிறேன்னு சொன்னதை மட்டும் வாயில வெளியில விட்டுட்டீங்கன்னா செஞ்சிடணும். வெளியில விடாத வரையிலும் இருந்தீங்கன்னா தப்பிச்சிங்க. ரொம்ப கவனமா இருக்கு. வாயில மட்டும் சொல்லிடாதீங்க. இதை நான் சர்வசாதாரணமா சொல்லிடுறாங்க, பிரதர் இதை நான் பொருத்தனை பண்ண பிரதர், அதெல்லாம் வேண்டாங்க. உங்களுக்குள்ள சீக்கிரட்டா இருக்கணும். இல்லையா? உங்களுக்கும் உங்க சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே தெரிந்திருக்கணும். அதுக்கு மேல கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதை கையில நிறைவேற்றி வைக்கும் போது, கொடுக்கும் போது சொல்லுங்க. ஆனா சொல்லிட்டீங்கன்னா அதை நிறைவேற்றிருங்க. இதுதான் வேதம் சொல்லுகிறது. அதனால தயவு செய்து 2 காரியத்துல விழிப்பா இருந்தோம்னா நம்ம குடும்பம், நம்ம ஆசீர்வாதம்,
உயர்ந்த ஸ்தானத்துக்குள்ள சமாதானத்தை அடைப்போம். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி அப்படி தலைகளை தாழ்த்தி நீங்க ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு கர்த்தர் கடைசி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்காக நான் ஜெபித்த போது என் ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு காரியம், என் பிள்ளைகளுக்கு விதைக்க கற்றுக்கொள்ளுங்க. விதைக்க கற்றுக்கொள்ளுங்க. என்ன விதை? உங்களுடைய வாயில் வரக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் விதையா இருக்குது. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. என் கணவரை நான் எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன். என் மனைவியை நான் எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னுடைய அப்பாவை என் அம்மாவை நான் எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஒப்பு கொடுக்குறீங்களா? ஒப்பு கொடுக்குறீங்களா? நான் எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏசப்பாக்கு முன்னாடி நான் சொல்றேன், எனக்கு கொடுக்கப்பட்ட தாய் தகப்ப நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவங்களை குறைச்சு மதிப்பிட மாட்டேன், மட்டம் தட்ட மாட்டேன். இதோ என் மனைவி நான் மட்டம் தட்ட மாட்டேன், என் கணவரை நான் மட்டம் தட்ட மாட்டேன். நீங்க ஒப்பு கொடுங்க தயவு செய்து. நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள் பிரியமான ஜனமே. இயேசு சொல்றாரு, இயேசு தன்னுடைய தாய்க்கு இதோ 30 வருஷத்துல தன்னுடைய தகப்பனார் இறந்ததுக்கு அப்புறம் தச்சன் மேல செஞ்சு அம்மாவை பாதுகாத்தார். கடைசியில கூட அம்மாவை கைவிடல. அதோ உன் தாய், அதோ உன் மகன் சொல்லி தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றிதாங்க சிலுவைக்கு இந்த இயேசு போனாரு. பிள்ளைகள் ஒரு சம்பளத்தை பார்த்தோன்னு தாய டீஸ் பண்ற மாதிரி பேசும்போது எவ்வளவு கஷ்டமா, இதுக்காகவா நான் உன தூக்குனேன், இதுக்காகவா நான் வளர்த்துனேன், நான் சாப்பாடை குறைச்சிட்டு உனக்கு கொடுக்குறேனே. எத்தனையோ வேலை தெரியுமா? எத்தனையோ வேலை, எத்தனையோ டைம் தாயும் தகப்பனும் ஒருவேளை சாப்பாட்டை குறைச்சிட்டு என் பிள்ளை விரும்புறா இன்னைக்கு அதையெல்லாம் நம்ம யோசிக்காம ஹாய் ஊய் அது இதுன்னு சொல்லி ஆடு மாடு பேசுற மாதிரி பேசும்போது அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துருச்சு. நான் கர்த்தர் கணக்கு கேட்பார். அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வரக்கூடாது. நல்லா சாப்பிட கொடுங்க. உங்களுக்கு வளரும் போது என்னெல்லாம் பிடிக்கணும் பார்த்து பார்த்து வாங்கி வச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நீங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னு இதோ நீங்க என்ன செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க வாங்கி கொடுக்க, அங்க வைங்க. அம்மா உனக்காக நான் வச்சிருக்கிறேன், நீ சாப்பிடுவா. அப்பா உங்களுக்காக நான் வாங்கி வச்சிருக்கிறேன், சாப்பிடுங்கப்பா. உடனே எடுத்து கொடுங்க. அவங்க அதாவது அவங்களுக்கு ட்ரெஸ் இல்லைன்னாலும் நிறைய பெற்றோர் பிள்ளைகளுக்கு அதாவது ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து அழகு பார்ப்பாங்க. இன்னைக்கு நீங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னு என்ன செய்யணும் தெரியுமா? ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. உங்களால முடிஞ்சதை செய்யுங்கப்பா. அவங்க உங்ககிட்ட லட்சங்களை கோடிகளை கேட்கல, ஒரு சின்ன ட்ரெஸ் நீங்க வாங்கி கொடுத்து பாருங்க. அவங்க கண்ணீர் வடிச்சு என் பிள்ளை வாங்கி கொடுத்த முதல் ட்ரெஸ்ன்னு சொல்லி உள்ள வச்சுட்டாங்கன்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தி விடுவார். உன் ஸ்தானத்தை பெரிதாய் மாற்றுவார். உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நீ வீட்டுல விதைக்காம வெளியில நீ அறுக்க முடியாது. எனக்கு சமாதானம் குறைவா இருக்குது, என்னை வெளியில எல்லாரும் ஏமாத்துறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் ஏமாத்துறாங்க, நான் பார்க்கிற நபர்கள் என்ன ஏமாத்துறாங்க, எனக்கு சம்பள உயர்வு வரமாட்டேங்குது. ஏன் வரல? நீ வீட்டுல சரியா இல்ல. உன் பெற்றோருக்கு மதிப்பு கொடுப்பது கிடையாது. மனம் திரும்பு. என் ஆண்டவரோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறார். வாய் விட்டு கேட்கிற அளவு வச்சுக்காதீங்க. எனக்கு இது வேணும்டா வாங்கி கொடுறான்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப கொடுமைங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ வாங்கி வைங்க. நான் பாப்பேன் எங்க அப்பாவுக்கு எது பிடிக்கும், நான் பாப்பேன் என்ன சாப்பிடுறாங்க. மிக்சர், முறுக்க விட மிக்சர் தான் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் தீரும் போது வாங்கி வச்சிருப்பேன். பிஸ்கட், என்ன பிஸ்கட் பார்ப்பேன், அவர் ஹெல்த்துக்கு நல்லது, அந்த பிஸ்கட் டப்பா ஃபுல்லா வச்சிருப்பேன். சொல்லுங்க, உங்களுக்காக வாங்கியிருக்கிறப்பா, வேஸ்ட் பண்ணாதீங்க பாருங்க. இன்னைக்கு வரையில நடக்கும் பிரியமான சின்னமே. நான் இன்னைக்கு செய்யறேன்னா சரி, எனக்காக ஒரு பிள்ளையை கொடுக்குமாதான் எனக்கு செய்யும். ஹல்லேலூயா. நான் விதைக்க மறந்து போவேனாக எனக்கு ஒரு பிள்ளை வரும்போது அதை எனக்கு செய்யாது. நான் அதை பார்த்து பார்த்து என் ஆண்டவருடைய சமூகத்துல கேட்டு கேட்டு நான் என் மனைவி செய்து கொண்டிருக்கிறோம். நீங்க மன திருமணம் இந்த செய்தி கேட்கிறதான என் சகோதரனை, என் சகோதரி, என் வாலிப மகளே, இன்னைக்கு நீ மனம் திரும்பி உன்னுடைய அப்பா அம்மாவை விசாரிக்க கற்றுக்கோ. நீ யாருக்கு வெளியில, அதாவது ஒரு சில பேர் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ட்ரீட் கொடுக்க போயிருவாங்க. எப்பா உன் பெத்தவங்களுக்கு முதல்ல நீ ட்ரீட் கொடுப்பா. உன் பெத்தவங்களுக்கு என்ன செய்யணும் அந்த காரியத்தை செய்யப்பா.
அவங்க கடனை உடனே வாங்கி உன்னைய படிக்க வச்சு உனக்கு ஒரு ட்ரெஸ்ஸ வாங்கி கொடுத்து அவங்க இல்லாம இருக்கும் போது நீ வெளியில செஞ்சு வெளியில ஓடி போய் சந்தோஷமா இருந்து போட்டோ பிடிச்சு அதை இதையும் செய்யும் போது நீ ஆசீர்வாதத்தை பெற முடியாதது சாபம். அது சாபம். நீ இதையெல்லாம் செய்யாம வேற எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. என் ஆண்டவர் தடங்களாய் முன்னாடி வந்து நிற்பாரு. உன்னுடைய சந்தோஷத்துக்கு தடங்களாய் நிற்கிற என் இயேசுவை பார்ப்பேன். நீ அழுது துக்கித்து கொண்டாடுவ. என் இயேசு உனக்கு முன்னாடி நிற்பார். நல்லதை விதைங்க, கேட்கிற அளவுக்கு வச்சுக்காதீங்க. என்ன குறையா இல்லைன்னு பார்த்து அதை நிறைவா மாட்டுங்க. நான் ஒண்ணு செய்வேன், மளிகை சாமானு குறையும் போது அப்பா வந்து கேட்க கூடாது. அப்பா பிரவுன் சுகர் தான் எடுத்துக்குவாங்க, வெள்ளை சக்கரை எடுத்துக்க மாட்டாங்க, கரும்பு சக்கரை தான் எடுத்துக்குவாங்க. கரும்பு சக்கரை குறையும் போது அந்த டப்பா நான் ஃபுல் பண்ணி வச்சிருவேன், பேக்கெட்ஸ் வாங்கி வச்சிருவேன். ஏன்னா அப்பா வாங்கி திறந்து கேட்க கூடாது. அது எனக்கு ஆசீர்வாதம் குறைவு. என் இயேசு கணக்கு கேட்பாரு. ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு காசு கொடுங்க, ஆண்டவரை நான் வாங்கி வைக்கணும். எனக்கு பிரியமானவர்களே, நீங்க எதையெல்லாம் விதைக்கிறீங்களோ அந்த விதையெல்லாம் ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்கயா. ரெண்டாவதா, கர்த்தருக்கென்று பொருத்தனை பண்ணி கொண்டா அது சரியான வகையில பொருத்தனை பண்ணுங்க. அந்த பொருத்தனைய நிறைவேற்ற தாமதிக்காதீங்க. வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தைக்கு நீங்க தான் உத்தரவாதி. சொன்னா செஞ்சிடணும், இல்லைன்னா சொல்லக்கூடாது. நீங்க ஒப்புக்கொடுங்க. 2 விதை இன்னைக்கு கர்த்தர் கூட பேசியிருக்கிறார். ஆண்டவரே, இந்த கேட்ட அந்த வார்த்தை உடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் காட்சியளிக்க. ஆண்டவரே, இதோ என்ன மறைச்சு நீங்க பாரத்தோடு பேசியிருக்கிறீங்கப்பா. உடைய வார்த்தை இவர்களுக்குள்ள நிலையாக இருந்து உடைய பிள்ளைங்க ஆசீர்வாதத்தை பார்க்கணும், உயர்வை பார்க்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஆசீர்வாதமாய் வருகிற மாதத்துல இவர்கள் காட்சியளிக்க இவர்களை ஆசீர்வதித்து உடைய கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென், ஆமென்.